சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். ஆவிக்குரிய வளமான நீர்ச்சத்து, ஸ்பிரிச்சுவல் ரீஹைட்ரேஷன். நீர்ச்சத்து குறைஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஆபத்து. ஒரு சமயத்தில் என் அனுபவத்தை சொல்கிறேன். உலக பிரகாரமான தண்ணி பல வருடங்களுக்கு முன்பு ஒரு எஸ்டேட்டில் நான் பிரசங்கம் பண்ண மேபி அபவுட் 35 years பேக். அந்த எஸ்டேட்டில் போனோடனே, அந்த எஸ்டேட்டில் எல்லா வீடும் சின்ன வீடு. அதனால் அந்த என்னை கூட்டத்துக்கு அழைச்சவங்க சொல்லிட்டாங்க, பாஸ்டர், எங்கள் வீட்டில் உங்களுக்கு படுக்க வசதி செய்ய முடியல, கோயிலை திறந்து அங்கே நற்கருணைக்கு நீல் பண்ணுற அந்த மெத்தை இருக்குது, அதை தலையில் வச்சுட்டு படுத்துக்குங்கோ, காலையில் வந்து திறந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட்டு போகிறோன்னா. சரி அப்படின்னு சொல்லிட்டேன். அது வந்து மலைப்பகுதி, கோயிலை ஒரு மலைப்பகுதியில் கட்டியிருக்காங்க, பக்கத்தில் வீடே கிடையாது, வெளியே பூட்டிகிட்டு போயிட்டாங்க. எனக்கு தண்ணி தாகம்னா செத்து போயிடுவேணுங்கிற அளவுக்கு தண்ணி தாகம். கதவை திறக்க முடியாது, வெளியே வந்து தண்ணின்னு கேட்குறது. உள்ளே இருந்துகிட்டே ஒரு ஜன்னலில் திறந்து, யாரும் பக்கத்தில் இருக்கீங்களா, கொஞ்சம் தண்ணி கொடுங்க, தாகமாக இருக்குது. நான் பேசுனது தான் எக்கோ ஆகுது ஒழிய நோபடி இஸ் கம்மிங். அப்போ சொன்னேன், காலையில் கதவை திறக்கும்போது, பாஸ்டர் செத்து போயிட்டாரு. எப்படி செத்து போயிட்டாருன்னு கேட்பாங்க. டீஹைட்ரேஷன். அப்படி ஆயிடுச்சு. உடனே நான் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்கும்போது, அங்கே ஆல்டரில் ஒரு ஃப்ளவர் வேஸ் இருந்தது, அதில் ஃப்ளவர் வச்சுருந்தாங்க. போன வாரம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றி. உடனே நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர் தூர போட்டு அந்த தண்ணி எடுத்து உள்ளே பார்த்தேன். பச்சை கலர் தண்ணி. அது என்னமோ நல்ல ஜூஸ் மாதிரி இருந்தது, நெல்லிக்காய் ஜூஸ் மாதிரி இருந்தது. இதை குடித்தா என்ன செய்யும்? குடிக்காமல் செத்து போகிறதா, குடித்து செத்து போகிறதா? பரவாயில்லப்பா, குடிச்சே செத்து போகிறான். அவள் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து, தண்ணி கூட கொடுக்காமல் போயிட்டீங்களேன்னு. அம்மா பாஸ்டர் மறந்து போயிட்டான். அவங்க அம்மா பாஸ்டர் மறந்து போயிட்டான், அவ்வளோதான், ஃபினிஷ்டு. நமக்கு அப்படி வந்து. ஸோ வாட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸ்பிரிச்சுவல் வாட்டர் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 4 verse 10, 13 and 14 நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயே, ஆனால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். 13ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். யாக்கோபின் கிணற்றிலே இருக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் மறுபடியும் உண்டாகும். இப்போ மத்தியான வேளையில் தண்ணி எடுக்க வந்திருக்கா சமாரிய பெண், நாளைக்கு வருவா. ஏன்னா இந்த தண்ணி குடிக்கிறவனுக்கு தாகம் பெறும். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். இவங்க தண்ணி கொடுக்கறது பாட்டிலில் கொடுக்குறாங்க, டம்ளரில் கொடுக்குறாங்க. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது ஒரு நீரூற்று. He is giving a fountain. நீரூற்றில் தண்ணி குறைவே செய்யாது. எப்போ தண்ணி இருக்கும்? உங்களுக்கு டம்ளர் தண்ணி வேணுமா, பாட்டில் தண்ணீர் வேணுமா, ஜீவ தண்ணீர் ஊற்று வேணுமா? ஜீவ தண்ணீர் ஊற்று இருந்தால், அது ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருந்தால் என்னாகும்? நமக்கு டீஹைட்ரேஷன் வராது. ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 10 verse 10, நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே வந்தேன். யாருக்கு பரிபூரண ஜீவன் இருக்கிறதோ அவர்கள் ஜீவன் இல்லாதவர்களுக்கு, செத்தவர்களுக்கு தங்களுடைய பரிபூரண ஜீவனிலிருந்து கொஞ்சம் ஜீவனை கொடுத்து பவர் ஆஃப் ரிசரக்ஷனால உயிரோடு எழுப்ப முடியும். மருத்துவர் கொடுக்கும் அந்த தண்ணீர் H2O, ஆண்டவர் கொடுப்பது ஜீவ தண்ணீர். நம்ம எல்லாம் ஆவிக்குரிய நீர் சத்து இல்லாமல்
இருக்கோம், நமக்கு தெரியல. சரீரப்பிரகாரமான நீர்ச்சத்து வந்தால் இட் இஸ் டேஞ்சரஸ், சாக கூட செத்து கூட போயிடுவாங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவல் டீஹைட்ரேஷன் வந்தால் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தங்களுக்கே தெரியாது டீஹைட்ரேஷன் வந்திருக்குன்னு. அதனால் அவங்க வாளா இருப்பார்கள். வாளா என்றால் சும்மா சும்மா இருப்பார்கள், ஒன்றும் சாதிக்க மாட்டாங்க. God is asking what you are doing in your life after you are born again. டீஹைட்ரேஷன் ஆனவங்களுக்கு என்ன செய்வாங்க? ட்ரிப்ஸ் போடுவாங்க, intravenous drips. Jesus can put one time IV. That's all for life. அது ஒரு நீர் ஊற்றாக இருக்கும். அந்த இன்ட்ராவீனஸ் உங்களுடைய நீர்ச்சத்து எல்லாத்தையும் ஆவிக்குரிய நீர்ச்சத்து கொடுத்துரும். யூ வில் பி சூப்பர் நேச்சுரல் பர்சன். 42ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. மான்கள் குணாதிசயம் எப்படின்னு சொன்னால், அதுக்கு தண்ணி தாகம் ஏற்பட்டுருச்சுன்னா அது தண்ணியை தேடி போகும். அப்போ போகிற இடத்துல ஒரு ஓடை ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் பார்க்கும் அந்த தண்ணீரை. அந்த தண்ணி கலங்கலாக இருந்தால் அதுக்கு எவ்வளோ தாகம் இருந்தாலும் குடிக்காது. என்ன செய்யும்? போயிடும். எந்த இடத்துல நல்ல தெளிவான தண்ணீர் இருக்கோ அதை தான் குடிக்குது. மானானது தெளிவான நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே, I am spiritually become dehydrated. I want your spiritual IV of the Holy Spirit, IV of the Word of God. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம். 2 காரியம், ஒன்று ஆண்டவருடைய வார்த்தை, இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் ஏசாயா 43:19 வாசிக்கிறேன் கேளுங்க. இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்றை அமைப்பேன், பாலை நிலத்தில் பாதை ஒன்றை அமைப்பேன், பாழான திறந்த வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன். ஆண்டவர் நமக்குள்ளே ஜீவநதிகள் புறப்பட்டு ஓடும்படி செய்வார். இந்த மருத்துவருக்குடைய டீஹைட்ரேஷன், 2 பேர் டீஹைட்ரேஷன் இருக்காங்கன்னா 2 பேருக்கு தனித்தனியாக மருத்துவர் டீஹைட்ரேஷன் பண்ணோம். ஆனால் ஸ்பிரிச்சுவல் ரீஹைட்ரேஷன், RE ரீஹைட்ரேஷன், எனிபடி ஹூ ரிசீவ்ட் ஸ்பிரிச்சுவல் IV ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட், ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட், கேன் இம்பார்ட் த ரீஹைட்ரேஷன் டு அதர்ஸ். தட்ஸ் வாட் ஐ எம் டூயிங். ஆகவே அந்த நீர்ச்சத்து, ஆவிக்குரிய நீர்ச்சத்து ஆண்டவருடைய வார்த்தையினால் வரும், பரிசுத்த ஆவியானதினால் வரும். கர்த்தர் உள்ள அன்பானவர்களே, நான் இப்போ செய்கிறது ஒன்று தான். என்னது? ஆண்டவருடைய வசனத்தை படிக்கிறேன், ஆண்டவருடைய வசனத்தை சிந்திக்கிறேன். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபோன் கால் எடுத்து மக்களுக்கு பேசுகிறேன். ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் பயன்படுத்தி மரித்தோரை உயிரோடு எழுப்புவேன். பாஸ்டர் ரைஸ் பண்ணணுன்னு ஜெபம் பண்ணாதங்க, நீங்கள் ரைஸ் பண்ணணுன்னு ஜெபம் பண்ணுங்க. அவர் என்ன சொன்னார்? வியாதியஸ்தரை எழுப்புவீர்கள், குஷ்டரோகிகளை சுகப்படுத்துவீர்கள், பிசாசுகளை துரத்துவீர்கள், மரித்தோரை எழுப்புவீர்கள். நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட நீங்கள்லாம் தேவனுடைய பிள்ளை தானே? தேவனுடைய பிள்ளையா இல்லையா? உங்கள்கிட்ட தேவன் இருக்காரா இல்லையா? நிக்கோதேமு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான், ஏசப்பா பார்த்து சொல்கிறான். சாயங்காலத்தில் மாறு வேஷத்தில் வந்திருக்கான் நிக்கோதேமு. அப்போ அவன் சொல்கிறான், தேவன் உம்மிடத்தில் இல்லை என்றால் இதை போன்ற காரியங்களை நீர் செய்ய மாட்டீர். தேவன் உம்மிடத்தில் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நான் காண்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த காரியத்தை நீங்கள் செய்ய மாட்டீங்க, இப்படியான காரியம் செய்ய மாட்டீங்கன்னு. உங்களை பார்த்து யாராவது சொல்லியிருக்காங்களா? தேவன் உங்களிடத்தில் இருக்கிறார் என்று பார்க்கிறேன். அப்படி சொல்லலைன்னா we have wasted our life. We have to be instruments of God. Go through the book of destiny. பிலிப்பியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் கல்யாணம் பண்ணல,
ஒரு ஊரா போய் பிரசங்கம் பண்ணுறார். அந்த காலத்தில் விமானம் இல்லாத காலத்தில், படகுகள் தான் இருந்த காலத்தில் எத்தனை திருச்சபையை அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தாபிச்சிருக்காரு, எவ்வளவு கஷ்டத்தோடு ஸ்தாபிச்சிருக்காரு. வாழ்க்கைக்கு வழி ஆதாரம் இல்லை என்று தான் அப்படி அவர் செய்தாரா? பணத்துக்காக காசுக்காக செய்தாரா? இல்லை. கிறிஸ்துவின் அன்பு என் கழுத்தை பிடித்து தள்ளி சுவிசேஷத்தை சொல்ல ஏவுகிறது அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்ன ஒரு வசனத்தை நீங்கள் மனதில் வச்சுக்கணும். அதை வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14. பிலிப்பியர் 3:13 and 14. ஒன்று மட்டும் செய்கிறேன், கடந்ததை மறந்துவிட்டு முன் இருப்பதை கண்முன் கொண்டு வந்து பரிசு பெற வேண்டி லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். லக்கை நோக்கி, டார்கெட்டை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன் அப்படின்னு பவுல் சொன்னார். பவுலே, உங்களுடைய டார்கெட் என்ன? எப்படியாவது ரோமர்களுக்கு ரோமராக, விசுவாசிக்கு விசுவாசியாக நான் எல்லாரையும் ஆதாயப்படுத்த வேண்டும். அதுதான் என் நோக்கம். அஜெண்டா, மை அஜெண்டா has got only one item, that is to glorify the Lord by preaching the gospel. சங்கீதம் 63:1. உம்மையே நான் நாடுகிறேன், என் உயிர் உம்மேல் தாகம் கொண்டுள்ளது. யாருக்கு தாகம் பசி என்ற ரெண்டு காரியம் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு தான் ஸ்பிரிச்சுவல் ஐவி கொடுப்பாரு, வசனத்து மூலம் கொடுப்பாரு, ஆவியானவர் மூலம் கொடுப்பார். There are 3 encounters. One is accidental encounter. தமஸ்கு சாலையில் எதிர்பாராத விதமாய் தேவன் பவுலை சந்தித்தார். There are certain intentional encounter. ஆண்டவர் தீர்மானம் பண்ணி, விக்டரஞான் ராஜா பார்க்கணும், அவன் செத்து போயிடுவான்னு சொல்லிட்டான் அவளைய ஜெவமண்டில். அதனால பிசாசு வந்து கேட்குறான், அவன் உயிரை எடுத்துடுறேன்னு. இப்போ அவன் வாமிட் பண்ணிட்டு கிடக்கான். தட் இஸ் இன்டென்ஷனல் என்கவுண்டர். தேர் இஸ் தேர்ட் என்கவுண்டர், என்கவுண்டர் தட் யூ ப்ரிப்பேர். நீங்கள் கர்த்தரை சந்திப்பதற்கு விரும்பி கர்த்தரை சந்திப்பது. தீஸ் ஆர் த 3 என்கவுண்டர்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆவிக்குரிய நிலையில் நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலாக ரட்சிக்கப்பட்ட மக்கள் வசனத்தை விழுந்து விழுந்து வாசிக்கணும். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவரோடு உறவு வைக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. Psalm number 1 verse 2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, ஆண்டவருடைய வார்த்தை வந்து தண்ணீர், தண்ணீரினால் சுத்திகரித்துன்னு வரும். God's word is water. அப்படி தண்ணி குடிக்கிற மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் படிக்கணும், விசுவாசிக்கணும், செயல்படுத்தணும். படிக்கணும், விசுவாசிக்கணும், செயல்படுத்தணும். அது உண்மை என்று வாழ்வில் காண வேண்டும். எஸ், the word of God is true. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதை கவனிக்கணும் நீங்கள். இரவும் பகலும் 24/7. அப்போ கேட்கலாம், எப்படி இரவும் பகலும் இருக்குது, வேறு வேலை செய்ய வேண்டாமா, வசந்தே படிச்சுட்டு இருக்கலாமா? There are 2 track in our mind. Yesterday I was explaining. 1 trackல நீங்கள் படித்த வசனம் ஓடிக்கிட்டே இருக்கணும். என் ப்ரோக்ராம் போகிற போது ஒரு ஸ்க்ரோலிங் இருக்கும். ஒரு ட்ராக்கில் வீடியோ ஓடுது, அடுத்த ட்ராக்கில் என் ஸ்பீச் ஓடுது, 3வது ட்ராக்கில் என் அட்ரஸ்ஸு, செல்ஃபோன் நம்பர் ஓடுது. அதே மாதிரி நம்ம மைண்டுக்கு 2 ட்ராக். ஒரு ட்ராக்கில் நம்ம செய்ய வேண்டிய வேலை, கொடுக்க வேண்டிய கட்டளை எல்லாம் செய்யணும். இன்னொரு ட்ராக்கில் ஆண்டவருடைய வசனம் எப்பொழுதுமே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். இரவும் பகலும் வசனத்தில் தியானமாயிரு. யோசுவாவே, நீ உன் வாழ்க்கையில் வெற்றி உள்ள தளபதியாய் மாற வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை உன் இருதயத்தில் நிலைத்து வைத்துக்கொள், அப்பொழுது அது இருக்கும். அவன் யாரு? இரவும் பகலும் ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிறவன். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, இங்கே ஒரு ரிவர் ஓடுது, அந்த ரிவருடைய கரையில் நடப்பட்டிருக்கும்.
பரிசுத்தாவியானவருடைய ஆறு ஓடுது. நம்ம கரையில் ரட்சிக்கப்பட்டவங்க எங்கே நட்டப்பட்டிருக்கோம்? கரையில் நடப்பட்டிருக்கோம். அப்போது தண்ணி குறைவா யார் வந்து தண்ணி ஊற்றணுமா? நம்ம வேரே போய் வேருக்கு தெரியும் எங்கே தண்ணி இருக்குன்னு. நீங்கள் வெட்டி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நோக்கி தான் போகும்போது அந்த பக்கம் வேர் போகாது. உயிரற்ற வேருக்கு தண்ணி எங்கே இருக்கு என்று தெரியும். நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு all the time our roots should take as much water as it is required. நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு அதுக்கப்புறம் தன் காலத்தில் தன் கனியை தந்து, we have to give fruit in season and out of season. தன் காலத்தில் தன் கனியை தந்து ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். நான் கேட்டேன், இலையுதிராத மரம்னே கிடையாதேப்பா, என்ன இலையுதிராத மரம்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், வாழை மரத்தில் இலை உதிருமான்னு கேட்டார். உதிராது, அப்படி தான் இருக்கும், வாடி போயிருக்கும், அப்படி இருக்கும். மற்ற மரத்தில் என்ன செய்யும்? இலை உதிர்ந்துட்டு இருக்கு. இலை உதிர் காலம்னு ஒன்று இருக்கு. ஓகே, அவர் சொன்னார், வாழை மரத்தை போல் செழிச்சிருப்போம். வாழை இலை பயன்படும், வாழை தண்டு பயன்படும், வாழைக்காய் பயன்படும், வாழைப்பழம் வேண்டும். வாழையில் பயன்படாத எது? எல்லாம் பயன்படும். இலை உதிராத மரம். அதனால் நீ வந்து உன் கை பயன்படும், கால் பயன்படும். அப்புறம் இலை உதிராத மரத்துக்கு அவர் சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? இலைங்கிறது உடல் உறுப்புகள், அது கெட்டு போகாது, அதை சர்ஜரி பண்ணி உதிர வைக்க மாட்டான். ஹார்ட் சரியில்லைன்னா சர்ஜரி பண்ண மாட்டான். இலை உதிராத மரம். நம்ம யாரு? நீர்க்கால்களில் நடப்பட்ட, காலத்தில் தன் கனியை தரும் இலை உதிராத மரம். அந்த நாள் வந்தபோது அந்த மரத்தை வெட்டிடுவாங்க, அதிலிருந்து இன்னொரு மரம் முளையும். அதான் வாழை மரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வது 30% வாய்க்கும் சொன்னார்னா போங்கய்யா அப்படின்வோம். அவன் செய்வது எல்லாம், கொஞ்சம் இழுத்து சொல்லுங்க, அவன் செய்வது எல்லாம், செய்வது எல்லாம் வாய்க்கும். நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும், நான் செய்யறதெல்லாம் வாய்க்கும். எனக்கு ஒரு தேவையில்லை, ஒரு நோய் கிடையாது, ஒரு ஆரோக்கியமா இருக்கிறேன். கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம். ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.